சென்னையில ஜாதி படுகொலை நடந்திருக்கு. 26 வயது இளைஞர் சரமாரியா வெட்டி கொல்லப்பட்டிருக்காரு. சென்னை பள்ளிக்கரணை பக்கத்துல காதல் திருமணம் பண்ண இளைஞரை பெண்ணுடைய அண்ணன் நண்பர்களோடு சேர்ந்து படுகொலை பண்ண சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. லவ் மேரேஜ் இப்பதாங்க நம்ம சொசைட்டில அக்செப்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் அப்படி இருக்கும்போது அந்த லவ் மேரேஜ் பண்ணதுனால ஒரு இளைஞரை வெட்டி கொலை பண்ணிருக்காங்க. இந்த ஷாக் சம்பவம் நம்ம சென்னையில தாங்க நடந்திருக்கு. பள்ளிக்கரணை டாஸ்மாக் கடை பக்கத்துல நேத்து இரவு சுமார் 9 மணி அளவுல 4 இளைஞர்கள் சேர்ந்து ஒருத்தரை திடீர்னு சரமாரியா வெட்டி இருக்காங்க. இதுல படுகாயம் அடைஞ்ச அந்த இளைஞரை அக்கம் பக்கத்தினர் மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலியமா குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. மருத்துவமனையில அந்த இளைஞரை பரிசோதித்த டாக்டர்கள் அவர் ஏற்கனவே இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த சம்பவம் பத்தி தெரிஞ்சதும் உடனே பள்ளிக்கரணை போலீசார் விசாரணையை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் விசாரணையில பாத்தீங்கன்னா வெட்டி படுகொலை செய்யப்பட்ட நபர் பள்ளிக்கரணை அம்பேத்கர் தெருவை சேர்ந்த பிரவீன் அப்படின்ற விஷயம் தெரிய வந்திருக்கு. மேற்கொண்டு நடத்தப்பட்ட விசாரணையில பல பகீர் தகவல்கள் தெரிய வந்திருக்கு. பிரவீன் பாத்தீங்கன்னா ஜெல்லடியன் பேட்டை பகுதியை சேர்ந்த ஷர்மி அப்படின்ற பெண்ணை லவ் பண்ணிட்டு வந்திருக்காரு. இந்த காதலுக்கு வந்து பெண்ணுடைய வீட்டார் மிக கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இருந்தாலும் கடந்த 4 மாசத்துக்கு முன்னாடி பொண்ணு வீட்டாரோட சம்மதம் இல்லாம ஷர்மிய கூட்டிட்டு போயிட்டு பிரவீன் கல்யாணமும் பண்ணிருக்காரு. இந்த சூழல்ல தான் ஷர்மியுடைய அண்ணன் தினேஷ் அவருடைய நண்பர்கள் 3 பேர் கூட சேர்ந்து பிரவீன நேத்து இரவு படுகொலை பண்ணிருக்காரு. அவங்க திட்டம் போட்டபடி டாஸ்மாக் பக்கத்துல வச்சு பிரவீன கொலை பண்ண விஷயம் இப்ப போலீசார் விசாரணையில தெரிய வந்திருக்கு. தங்கச்சிய பெற்றோர்களுடைய சம்மதம் இல்லாம கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போனதுனாலதான் தினேஷ் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னு போலீசார் தரப்புல இருந்து சொல்றாங்க. இப்போ அந்த பொண்ணோட அண்ணன் அண்ட் அவங்களோட நண்பர்கள் உட்பட 4 பேரை இப்ப போலீசார் கைது பண்ணிருக்காங்க. இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இத பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. சேந்தமங்கலம் அருகே ஜேசிபி மீது ஆம்னி கார் மோதி கோர விபத்து. 9 மாத கர்ப்பிணி பெண் படுகாயமடைந்து கண்மூடிய அதிர்ச்சி. வளைகாப்பு முடித்துவிட்டு தாய் வீடு திரும்பும் போது பரிதாபம். நாமக்கல் மாவட்டம் வேட்டாம்பாடியை சேர்ந்தவர் 50 வயதான பாலுசாமி. இவரது மகள் 27 வயதான பவித்ரா கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி கொண்டையம்பள்ளியை சேர்ந்த 29 வயதான செல்வகுமாரை திருமணம் செய்து கொண்டார். தற்போது 9 மாத கர்ப்பிணியான பவித்ராவிற்கு கணவர் வீட்டில் வளைகாப்பு நிகழ்ச்சி கோலாகலமாக நடத்த